வியூசர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்காக இந்த தாவேக அரசு ரொம்ப துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது மனுஷனை உள்ள தூக்கி பிடிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பின்னாடி இருப்பதெல்லாம் ஒரே ஒரு டிவிகேவினுடைய மாஸ்டர் மைண்ட் தான். அது விஜய் கிடையாது. அது யார்? அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் குறிவைக்கவில்லை, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 3 பேருக்கும் சேர்த்து குறி வச்சிருக்காங்க. அவங்க மேலேயும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது. செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லாம திமுக அமைச்சர்களை மட்டும் குறிவைக்கிறது டிவிக்கு. ஏன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் குறிவைக்கவில்லை அப்படி என்பதை பற்றி விரிவாக இந்த காணொலியில நாம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். செந்தில் பாலாஜி உங்க எல்லாருக்குமே தெரியும், ஊழலுக்கு பேர் போனவர். மு.க. ஸ்டாலின் அவர்களாலேயே ஊழல்லாம் செந்தில் பாலாஜினா ஊழல் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட நபர் அந்த திமுகவுல போய் சேர்ந்த உடனே புனிதமான மாறிட்டார். எப்படி திமுகவினுடைய வாஷிங் மிஷின்ல போட்ட உடனே அவர் வந்து புனிதமானமாக மாறிவிட்டார். இப்ப அந்த செந்தில் பாலாஜியை குறிவைத்து தொடர்ச்சியாக இந்த தாவேகா வந்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏவா வேலுக்கு ஸ்கட்ச் போட்டு ஏவா வேலுவை எப்படியாவது தூக்கலான்னு முடிவு பண்ண இந்த தாவேகா அரசுக்கு ஏவா வேலு அவர்கள் அல்வா இல்ல லட்டு நாமம் பட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டு இங்க வந்து முன்ஜாமீன் வாங்கி அந்த கேஸையே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஏவா வேலுவின் வீடு, ஏவா வேலுவினுடைய சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலயுமே ரைடு விட்டும் கூட அம்ம ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல, 5 பைசாவை கைப்பற்ற முடியவில்லை இந்த தாவேகாவினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையால. ஏன்னா திமுக ஆட்சி தோத்த உடனே அவங்க எங்கெங்கெல்லாம் சேஃப்டி பண்ணணுமோ அங்கெங்கெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏவா வேலு அவர்களுடைய ஒரு சைடு அது என்ன சொல்றது, கீப்புன்னு சொன்னாலும் தப்பாயிடுமே, வைப்பாட்டி ஐயோ அதுவும் தப்பாயிடுமே, என்ன நான் சொல்றது, சரி, ஏவா வேலு அவர்களுடைய நண்பி, அந்த நண்பி அவர்கள் பேர்ல இருக்கக்கூடிய பினாமி தான் அவங்க பேர்ல ஏகப்பட்ட சொத்துக்களை ஏவா வேலு வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து சமீபத்துல டிவிகேல போய் சேர்ந்துட்டாங்க. அனுப்பி வச்சதே யாரு அப்படின்னாக்க ஏவா வேலு தான். எதுக்காக ஏவா வேலு அந்த கட்சிக்கு அவருடைய கீப்னு சொல்லக்கூடாது, நண்பியை எதுக்காக அனுப்பி வச்சாரோ, ஏன் அனுப்பி வச்சாரு அப்படின்னாக்க, பினாமி சொத்து சேஃப்டியா இருந்தா ஆளுங்கட்சியில அவங்க இருந்தாக்க ஆளுங்கட்சி எப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்? சொந்த கட்சிக்காரங்களாச்சே. இப்ப புரியுதுங்களா? அதுக்காக தான் ஏவா வேலு அவர் உங்களுடைய கீப்பு, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, கீப்புன்னு சொல்லக்கூடாது, அவருடைய நண்பி, புரியுதுங்களா, அவருடைய நண்பி பேர்ல அந்த இருக்கக்கூடிய பினாமி சொத்தெல்லாம் பாதுகாப்பதற்காக அந்த நண்பியை தாவேகாவில சேர வச்சிட்டாரு ஏவா வேலு. இது தெரியாம இந்த தாவேகா பைத்தியகார மடப்பயல்களும் அவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அந்த லேடி யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, எங்க இருந்து வராங்க, அவங்க ஏவா வேலுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், ஏவா வேலுடைய பினாமி சொத்து தான் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்படியே கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. ஏவா வேலு சேஃப்டி பண்ணிட்டாரு. எப்படி ஏவா வேலு அவருடைய பினாமி சொத்தெல்லாம் சேஃப்டி பண்ணி பினாமியோட தாவேகாவுக்கு அனுப்பி சேஃப்டி பண்ணிட்டாரு. இந்த பைத்தியக்காரன் இன்னும் ஏவா வேலு என்னமோ கத்தையா வீட்டுல அடிக்க வச்சிருந்த மாதிரி அவர் வீட்டுல ரைடு விட்டு அசிங்கப்பட்டானுங்க. முன்ஜாமீனும் கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப ஏவா வேலு ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு திமுக மத்தியில. சரி, அடுத்து செந்தில் பாலாஜியை தூக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதையும் இதையும் பண்ணி பார்த்தாங்க. செந்தில் பாலாஜியும் ஒன்றும் பண்ண முடியல. அவரும் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டார். புரியுதுங்களா? சரி, இப்ப இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அமைச்சராக இவர் இருந்தார்ல, அந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரனு, உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் விசாகன் ஐஏஎஸ் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் மாட்டினாங்க கொத்தா. அதுல செந்தில் பாலாஜினுக்கும் தொடர்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கிட்ட முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க எல்லாம் வழக்கு போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அப்படியே அது ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வழக்கை தேடி எடுத்து வைத்த இந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுதுனாக்க, போன இந்த 28ஆம் தேதி தான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சுங்களேன், 28ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய கிட்டத்தட்ட 41 இடங்கள்ல ரைடு பண்ணுது இந்த தாவேகா அரசு. அப்படி ரைடு பண்ணும் பொழுது ஒண்ணுமே கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? ஆட்சி மாறினோட திமுக அமைச்சர் மொத்த பேர் கூட சேஃப்டி பண்ணிட்டாங்க. இந்த பைத்தியார பயலுக 2 மாசம் கழிச்சு இப்ப வீட்டுக்கு போறானுங்கய்யா. என்ன கிடைக்கும் சொல்லு பார்ப்போம். ஆனா வெளியில வந்து என்ன தெரியுமா உருட்டுனது, இந்த தாவேகா அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு முட்டாளா செந்தில் பாலாஜி? எப்படி நீங்களாம் ரைடு வரீங்கன்னு தெரியாதா? அவரை கைது பண்ண இந்த தாவேகா அரசு துடிக்குதுன்னு தெரியாதா? ஏற்கனவே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய வழக்குல செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டிக்கிட்டு இருக்கு இந்த தாவேகா அரசு, உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை ஆவணத்தையும் ரூமுக்குள்ள பதுக்கி வச்சுட்டு இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி.
அப்ப எங்களெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைச்சா இந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வளவு மட்டமான ஒரு ரைடை நடத்திட்டு இந்த தாவேகா அரசு எவ்வளவு மட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஒரு ஆதாரமும் இல்ல, எவிடன்ஸ் எதுவுமே சிக்கல. செந்தில் பாலாஜி கிளீன் பண்ணி வச்சுட்டாரு எல்லாத்தையும். போயிட்டு புறங்கையை தான் நக்கிட்டு வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை. புரியுதுங்களா? சரி, அந்த வழக்க காரணம் காட்டி, அந்த டாஸ்மாக் வழக்குல திமுக ஆட்சி காலத்துல ரைடு போனதுல இடி அமலாக்கத்துறை அந்த வழக்க காரணம் காட்டி இப்போ ஒரு 41 இடங்கள்ல ரைடு பண்ணது 28ஆம் தேதி. புரியுங்களா? அந்த ரைடுல ஆவணங்கள் கிடைச்சிருக்கு, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு அப்படின்னு இவனுங்களா பில்டப் பண்ணி கைது பண்ண ட்ரை பண்றாங்க. இவர் மீண்டும் முன்ஜாமீனுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி தாக்கல் பண்றாரு. அதை விசாரிச்ச நீதியரசர் இளந்தரையன் என்ன பண்றாருனாக்க, இதுல உங்களுடைய பெயர் அடிபடுது, முகாந்திரம் இருக்கிறது, முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது, அதனால உங்களுக்கு முன்ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டு இந்த மனு தூக்கி போட்டாரு. உங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது, ஆனா கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. முன்ஜாமீன் கிடையாதுன்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? கைது பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் போயிட்டு இப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாளை விசாரணைக்கு வருகிறது. நாளை ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் முன்ஜாமீன் பெற்று வெளியில ஃப்ரீயா சுத்தலாம். அப்படி ஒருவேளை அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். டிவிகே அரசு தொடர்ச்சியாக நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு விவகாரத்திலும் அசிங்கப்படுறாங்க. ஏவா விவகாரத்துல அசிங்கப்பட்டாங்க, காவிரி விஷயத்துல அசிங்கப்படுறாங்க. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டு வருவதே இந்த விஜய் அரசுக்கு வேலையா போயிடுச்சு. செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஒருவேளை ஜாமீன் கொடுத்தது என்றால் அது மிகப்பெரிய அசிங்கமாயிடும். ஒருவேளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறையாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டார். எப்படி மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாரு? வழக்கமான ஒண்ணுதான். முன்ன எப்படி செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி அவர் போய் அட்மிட் ஆனாரோ, கழகத்தினுக்கு தியாகியாக மாறினாரோ, அப்படி மீண்டும் கழகத்தினுடைய தியாகியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அட்மிட் ஆயிட்டாரு. உச்சநீதிமன்றம் ஒருவேளை ஜாமீனை மறுத்தது என்றால் திரும்ப இன்னொரு மறுசீராய்வு மனு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தாக்கல் பண்ணி மீண்டும் ஜாமீன் கேட்டு இவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இவர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரமாட்டாரு. புரியுதுங்களா? ஹாஸ்பிட்டல் விட்டு இவர் வெளியே வரமாட்டாரு. இதெல்லாம் காலங்காலமாக நிகழ்த்தக்கூடிய டெக்னிக். சரி, செந்தில் பாலாஜியை எதற்காக இந்த அளவிற்கு வெறித்தனமாக இந்த தாவேகா அரசு வேட்டையாட பார்க்கிறது அப்படின்னு பார்த்தா, இதன் பின்னணியில் இருக்கக்கூடியது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவை எந்த அளவுக்கு வெறுப்பேற்றணுமோ, அவர் எந்த அளவுக்கு மொக்க தட்டணுமோ, எந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரிவிட் அடிக்கணுமோ எல்லா வேலையும் பார்த்தது இந்த செந்தில் பாலாஜி. அதனாலதான் விஜயே விட்டா கூட இந்த ஆதவ் அர்ஜுனா அவரை விடுவதாக இல்லை, செந்தில் பாலாஜியை விடுவதாக இல்லை. அதனாலதான் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய வேலையை இந்த ஆதவ் அர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறையினுடைய வழக்கை மேற்கோள் காட்டி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது பண்ணும், விஜய் கரூர் போறதுக்கு முன்னாடியே அவர் தூக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசி இருந்தாரு ஆதவ் அர்ஜுனா. புரியுதா? ஏற்கனவே அவர் பேசியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. அதனாலதான் விஜய் கரூர் போறதுக்கு முன்னாடி எப்படியாவது தூக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அவரால் கைது பண்ண முடியாம தாவேகா தோற்று போனது. இப்ப மீண்டும் இந்த விவகாரத்துல எப்படியாவது தூக்கி உள்ள வச்சிடணும். ஏன்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல செந்தில் பாலாஜி இல்லாம சட்டமன்றத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி காலடி எடுத்து வைக்க கூடாது என்ற முடிவுல இந்த ஆதவ் அர்ஜுனாவும் தாவேகா அரசும் அவர் எப்படியாவது பிடிக்க பார்க்கிறது. எப்படியும் ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு என்ன வாதங்கள் வைக்கிறாருனாக்க, நேரடியாக செந்தில் பாலாஜி இந்த குற்றங்களுக்கு தொடர்பு இருப்பதாக நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு வாதத்தை வைக்கிறாங்க. ஏன்னா இந்த விவகாரத்துல ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், அது மட்டும் இல்லாம அந்த விசாகன் ஐஏஎஸ் இவர்களுடைய சாட் ஹிஸ்டரி, இவர்கள்லாம் நேரடியாக இவர்கள் ஆகாஷ் பாஸ்கரோட ரத்தீஷுடன் பேசிய சாட் ஹிஸ்டரி அந்த மாதிரிதான் மாட்டி இருக்கு. இதுல எங்க பேரை பொத்தாம் பொதுவா தான் போட்டிருக்காங்க, அந்த துறைக்கு அமைச்சர்ன்றதால செந்தில் பாலாஜியுடைய பேரை பொத்தாம் பொதுவா போட்டிருக்காங்க அப்படின்னு இவருடைய தரப்பு வாதம் வைக்கிறது. எனவே ஜாமீன் கிடைப்பதற்கான 80% வாய்ப்புகள் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல. மீதி 20% ஜாமீன் கிடைக்காம தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சரி, செந்தில் பாலாஜியை தவிர்த்து ஏவா வெலுகிட்ட போனாங்க, ஏவா வெலுவை தூக்க முடியல. அடுத்து செந்தில் பாலாஜி கட்டம் கட்டிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஒருவேளை ஜாமீன் வாங்கிட்டாரு அப்படின்னாக்க அடுத்து யாரை கைது செய்ய துடிக்கலாம் அப்படின்னு இந்த தாவேகா அரசு காவல்துறை துடிச்சுக்கிட்டு இருக்குதுனாக்க அன்பில் மகேஷ். ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு. அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் தனியார் பள்ளிகள்லாம் மிரட்டி நான் உங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி தரேன்னு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூல போட்டிருக்காரு. புரியுங்களா? அந்த 100 கோடி ரூபாய் வசூல போட்டு அவர் வசமா மாட்டிட்டு இருக்காரு. அவரை பிடித்து அன்பில் மகேஷை பிடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. இன்னொன்னு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, இவரு விஜய பர்சனலாவே நிறைய அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால அடுத்ததாக மூர்த்தியும் இவருடைய டார்கெட்ல இருக்கிறாங்க. அதை தவிர்த்து சேகர் பாபு, புரியுதுங்களா? சேகர் பாபு. அப்போ இந்த தாவேகா அரசு யாரெல்லாம் டார்கெட் பண்ணுதுன்னா, தங்களை இழிவாக, திரிசாவை இழிவாக யாரெல்லாம் பேசினார்களோ,
உதயநிதி நண்பர் யாரோ அவர்களை எல்லாம் டார்கெட் பண்ணி இன்றைக்கு தூக்க பார்க்கிறது. இவர்கள்தான் மிக முக்கியமான முகங்கள் அப்படின்னு தாவேக அரசு முடிவு பண்ணிட்டு இவர்களை எல்லாம் தூக்குவதற்கு இத்தகைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திமுகவுக்கு அனுதாபமாக மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒண்ணு தூக்குனா ஜாமீன்ல வெளியே வரக்கூடாது, ஆதாரத்தோட தூக்கணும். சும்மா போயிட்டு நீதிமன்றத்துல போயிட்டு சும்மா அசிங்கப்பட்டு வரக்கூடாது. நீதிமன்றமும் காரி துப்பி ஜாமீன் உங்களுக்கு திமுக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன டேஷ் தான் நீங்க விசாரணை நடத்துறீங்க, என்ன டேஷ் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றீங்க, என்ன டேஷ் தான் நீங்க எஃப்ஐஆர் தாக்கல் பண்றீங்க இந்த தாவேக அரசு, சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அனுதாபம் தானே ஆகும். இப்ப பாருங்க, யாவாவேல போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா நான் குற்றமற்றவன், நீதிமன்றமே எனக்கு ஜாமீன் வாங்கி விட்டது அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப செந்தில் பாலாஜிக்கு அதே மாதிரி ஜாமீன் கிடைச்சிட்டாலும் பாத்தீங்களா இந்த தாவேக அரசியலை பழிவாங்க துடிக்கிறது, நாங்கள் அதை உடைத்து விட்டு வந்து விட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல போறாங்க. ஒண்ணு கேஸ் போட்டா தூக்குனா ஜாமீன்ல வரக்கூடாது, அந்த அளவுக்கு தூக்கணும். அப்ப இந்த தாவேக அரசு சும்மா அவங்களுக்கு சிம்பத்தியை தேடி கொடுத்துருக்கு, டிராமா போட்டுக்கிட்டு இருக்கு. இதோ பாருங்க நானும் ஊழலுக்கு எதிரானவதான் அப்படின்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையான நடவடிக்கை எடுக்க முடியுமானா நிச்சயமாக இந்த தாவேக அரசால உண்மையான கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா இந்த நடவடிக்கை எடுக்காது. அப்போ ஏவாவேலு, செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அடுத்து அன்பில் மகேஷ், அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மதுரை சேர்ந்த மூர்த்தி, அடுத்து சேகர் பாபு, இவங்க தான் இந்த தாவேகாவுடைய லிஸ்ட். சரிங்களா? சரி பார்த்துங்க. அடுத்தடுத்து இவர்கள் வீட்டிலும் ரைடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, கைது பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஏங்க இவங்க திமுக அமைச்சர்களா டார்கெட் வைக்கிறாங்க, ஏங்க அதிமுக அமைச்சர்கள் மேல யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். புரியுதுங்களா? உங்க எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். எங்க அதிமுக அமைச்சர்கள் மேல கை வச்சு பாருங்க பார்ப்போம். தாவேக அரசு தான் சொல்றோம், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல கை வச்சு பாருங்க பார்ப்போம். டெல்லி 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 டெல்லினா என்ன தெரியுமா? டெல்லிக்கு ஃபெல்லிங் சொல்லுங்க விஜய் சார். அது புரியுதுங்களா? அதிமுக பக்கம் போக மாட்டாங்க. இப்ப அதிமுக தாவேகாவுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, மிக முக்கியமான 2 நபர்கள், வேற யாரும் இல்லைங்க, சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி, அப்புறம் தங்கமணி. புரியுதுங்களா? இவங்க ஏன் தாவேகாவுக்கு போகல? அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. தாவேகா கிட்ட போயிட்டாங்கன்னு வச்சுங்க, வச்சு ரிவிட் அடிச்சு விட்டுருவாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரன் மீதான வழக்க 3 மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் குட்கா புகழ், அவர் மேல இருக்கிற விசாரணைய துரிதப்படுத்துக்குன்னு சொல்லியிருக்கு கோர்ட்டு. புரியுதுங்களா? போனாங்கன்னா புடிச்சு புளிஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போனார்ல, இப்ப திமுகவுல எம்எல்ஏவாக இருக்கிற வைத்தியலிங்கத்தினுடைய கேஸ 12 வாரங்களுக்குள்ள முடிக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ திமுக ஜெயிச்சிரும், திமுக ஜெயிச்சு வந்தோடனே லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு தன் மீதான வழக்கை வாபஸ் வாங்க வச்சிடலான்ற டிமாண்டோட தான் திமுகவில் சேர்ந்தார் வைத்தியலிங்கம். இப்ப திமுக தோத்த உடனே இப்ப என்ன பிளான் போட்டுருக்காரு, தாவேகாவுக்கு போலாமா, தாவேகாவுக்கு போனா லஞ்ச ஒழிப்புத்துறையை பயன்படுத்தி தன் மீதான வழக்குகளை வாபஸ் வாங்க வச்சிடலாமான்னு இன்று இப்ப வைத்தியலிங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? வைத்தியலிங்கத்துடைய யோசனை இதுவாக தான் இருக்கிறது. விரைவில் வைத்தியலிங்கம் அவர்கள் தாவேகாவுல போய் சேர்ந்தாலும் ஆச்சரியத்திற்கல. திமுக போயிட்டு தாவேகாவில என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. தாவேகாவில என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நீங்க எங்க கட்சிக்கு வர மாதிரி இருந்தா பதவியை ராஜினாமா பண்ணு, அப்படியே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணு, நாங்க சேர்த்துக்கிறோம். ஏன்னா நீ திமுக கட்சிக்காரன், கட்சி தாவல் தடை சட்டம் உன் மேல பாயும், நீ ராஜினாமா பண்ணிட்டு எங்க கூட வா, இடைத்தேர்தலில் உனக்கு சீட்டு தரேன், அதுல வேணா ஜெயிச்சுக்க அப்படின்னு அவரையும் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு தீவிரமான ஆலோசனையில வைத்தியலிங்கம் அவர்கள் இருந்திருக்காரு. தொடர்ச்சியாக தாவேகாவுடன் பேசிட்டு இருக்காரு. நான் உங்க கூட வந்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு அந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம வைத்தியலிங்கம் அவர்கள். நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு. தாவேகாவினுடைய குறி திமுகவுடைய எத்தனை அமைச்சர்கள், ஏன் இவர்கள் இந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது கை வைக்கல, ஏன் அவர்கள் பக்கம் திரும்பல என்பதற்கான விளக்கங்களை நான் முழுமையா கொடுத்திருப்பேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு காணொலியில நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.